கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தைரியமா இருன்னு சொல்ல வருகிறேன். நீ தைரியமா இருந்தாலே பல பிரச்சனையில உனக்கு ஜெயம் வரும். நிறைய நேரத்துல நீ பயமா இருக்கிறதுனால தான் ஜெயிக்கக்கூடிய விஷயத்துல கூட உனக்கு தோல்வி வருது. இந்த கோலியாத்தை முகத்துக்கு முகம் பார்க்க முடியாம அவனை பார்த்த உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடி போவார்களாங்க. அப்பமே புரிஞ்சுக்கிட்டு கோலியாத்துக்கு இவங்க எல்லாம் பைந்தாங்கோலிங்க, இவங்களை ஈஸியா ஜெயிச்சிடலான்னு. ஆனா தாவீதுக்கு அவங்களுக்குள்ள இல்லாத ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? தைரியமா இருந்தான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார்னு தைரியமா இருந்தான். தேவ பிள்ளைகளே, அந்த தைரியம்தான் அவனுக்கு கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்தது. இன்னைக்கு எக்ஸாமை பார்த்து பயப்படாத, இன்டர்வியூவை பார்த்து பயப்படாத, இன்னைக்கு உன்னுடைய ஹெச்ஆரை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, தைரியமா இரு. அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் மற்றவர்களுக்கெல்லாம் பயம் இருந்தனா உனக்கு தைரியமா இரு. கர்த்தர் உனக்கு விடுதலையை தந்து உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. எக்ஸாமை கண்டு பயப்படாத, ரிசல்ட்டை பார்த்து பயப்படாத. டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிறேன் பிரதர், இது என்ன கட்டியா இருக்குமோ என்னதான் இருக்குமோன்னு பயப்படாத. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தைரியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை விடுதலையை உண்டு பண்ணட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.